பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் ஒரு வெறுமை இருந்தது. இப்ப வெறுமையா இருக்கா, நீ ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடல, நீ என்னை பின்பற்றி வான்னு கூப்பிடல. வெறுமையான காரியத்தை ஆசீர்வதித்து விட்டு, வெறுமையான காரியத்தை அதுக்கப்புறம் திறமையான மீன் பிடிக்கிறவனாக பேதுருவை மாற்றி விட்டு மறுபடியும் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த காலை வேளையில ஸ்தோத்திர பேதுரு வாழ்க்கைக்குள்ள இயேசு உள்ள வந்தது ஒரு பெரிய பிரதான சித்தங்க. இயேசு பேதுரு வாழ்க்கையில வந்தது பெரிய சித்தம், தேவனுடைய சித்தம். அந்த தேவ சித்தம் பேதுருவை வெறுமையாவே கூட்டிட்டு வரல, அது பேதுருவை ஆசீர்வதித்த பிறகுதான் கூட்டிட்டு வரதை பார்க்கிறோம். ஏன்னா ஒருவேளை வந்திருந்தார் அப்படின்னா எத்தனையோ முறை மறுபடியும் இயேசு விட்டு பின்மாறி போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய கூடாது என்று சொல்லிதான் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். இந்த காலை வேளையில பல அற்புதங்களை கண்ட உங்கள் கண்கள் இப்பொழுது ஏன் சோர்ந்து போயிருக்கின்றன? பல அற்புதங்களை கண்ட உங்களுடைய கண்கள், பல அற்புதங்களை கேட்ட உங்களுடைய காதுகள், பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்ததை பார்த்து ரசித்தவர்கள் நீங்கள் ஏன் இப்போது சோர்ந்து போயிருக்கிறீங்க? நீங்க ஏன் இப்போது முடங்கி போய் கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் ஏன் மறுபடியும் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அந்த வீழ்ச்சியிலிருந்து மறுபடியும் ஏன் எழுந்திருக்க கூடாது? மறுபடியும் ஏன் தேவனுக்காய் மறுபடியும் ஆரம்பிக்க கூடாது? சகோதரா, அருமையான சகோதரியே, எனவே இந்த நாள்ல தேவன் செய்த அற்புதம் என்னவென்றால் பேதுருவுடைய சித்தம், ஆமா, மனுஷரை பிடிக்கிறவாக வேண்டும். எனவே இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில சில பற்றாக்குறை வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் முற்றி போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கலாம். அந்த காரியம் என்னவென்றால் என் கிருபை உனக்கு போதும்,